அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். தகபல்லாஹு மின்னா வ மின்கும். அல்லாஹு உங்களுடைய என்னுடைய நல்லமல்கள் அனைத்தையுமே துல்ஹஜ்லிருந்து ஏற்றுக்கொள்வானாக. எல்லாருக்குமே ஈத் முபாரக். இன்றைக்கி நம்ம பெருநாளில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தக்பீர் ஓதுவது மட்டும்தான். அது நபியின் சுன்னத்தாக இருக்குது. அதாவது அரஃபா நாள், ஈதுடைய நாள், அதுக்கப்புறம் வரக்கூடிய 3 நாட்கள், மொத்தமாக பிறை 9, பிறை 10, பிறை 11, 12, 13 இந்த 5 நாட்களுமே பார்த்திங்கன்னா நம்ம ஈது தக்பீரை ஓதிக்கொண்டே இருக்கணும். இந்த நாட்களில் நம்ம பார்த்திங்கன்னா நோன்பு வைக்கக்கூடாது. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் உட்காரும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, எந்த வேலை செய்தாலும் சரி, தொழுகைக்கு பின்னாடியும் சரி, நீங்கள் 3 முறையாவது குறைந்தது தக்பீர் ஓதுங்க. 3 முறை அப்படிங்கிறது நம்ம குறைந்தது தான் சொல்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ஃபரல் தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க. நைட்டு தூங்க போகும்போது, காலையில் எந்திரிச்சிருக்கும் போது, அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் இன்றைக்கி நீங்கள் தக்பீர் ஓதுங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வீட்டுக்குள்ளே நுழையும் போதுன்னு சொல்லிட்டு தக்பீர் ஓதுங்க. இதுதான் இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய சிறப்புக்குரிய அமல். இந்த முதல் 10 நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ சிறப்புகளை துல்ஹஜ் மாதத்தை உணர்ந்து நம்ம அமல் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த நாட்களில் இதை செய்யாமல் விட்டுறாதீங்க. அதே மாதிரி நம்ம என்ன தக்பீர் ஓதணும்னா இந்த தக்பீரே நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அல்லாஹு மிகப்பெரியவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், புகழ் அனைத்தும் அவனுக்கே அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் எல்லாத்துலேயுமே நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோன்னா, அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அவன் தான் வணக்கத்துக்குரியவன், அவன் தான் புகழுக்குரியவன் நம்ம சொல்கிறோம். அப்போ தக்பீருடைய நோக்கம் என்னன்னா, ஒரு மனிதன் உணர்ந்து தக்பீரை ஓதிவிட்டால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்யும் போது கூட, வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அல்லாஹ்வை முற்படுத்துவானாமா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தை விட அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டே இருப்பானாமா. அப்படி உணர்ந்து கொண்டு அவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவாங்க. இப்போ பாங்கு சொல்கிறாங்க. பாங்கு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி வீட்டில் வேலை இருக்குது அப்புறமா தொழுதுக்கலாம் நம்ம நினைப்போம். இல்லை, இதே நீங்கள் தக்பீரை உணர்ந்து ஓதுனா அல்லாஹ் மிகப்பெரியவன் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பாங்கு சப்தம் கேட்டணும். எனக்கு வீட்டு வேலை முக்கியம் இல்லை, உலக வேலை முக்கியம் இல்லை, எல்லாத்தையும் மிஞ்சினவன் அல்லாஹ் தான் சொல்லிட்டு அல்லாஹ்விற்கு முன்னுரிமை கொடுத்து அவனுடைய கட்டளையை பின்பற்றுவாங்க. அதுதான் இந்த தக்பீருடைய நோக்கமே. அப்ப தக்பீரை சும்மா ஓதி பிரயோஜனம் இல்லை. எல்லா காரியத்திலையும், ஒவ்வொரு விஷயத்திலையும், துனியாவுடைய விஷயத்துல அல்லாஹுடைய கட்டளையை முதல்ல பின்பற்றதுக்காகத்தான் நம்ம தக்பீரை ஓதுறோம். இப்ப ஈதுடைய நாள்ல இருக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அனைவரும் சேர்ந்து தக்பீரை ஓதி கொண்டு போவோம். அவ்வளோ ஒரு சிறப்பா இருக்கும். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய அமல்களையும் என்னுடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துவாக்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. இம்மேலையும் மறுமையிலும் நமக்கு சிறந்ததை தருவானாக. இந்த துல்ஹஜ் முடிஞ்ச கையோடு நமக்கு எல்லாவித நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் அள்ளி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்களுடைய துவால என்னை சேர்த்திக் கொள்ளுங்க. இன்றைக்கி என்னுடைய துவால நானும் உங்களுக்காக இந்த ஈதுடைய நாளில் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.